Hey guys, நான் ஷமிக். Welcome back to another video. வணக்கம். தெரியுதா? ஸோ அதாவது இந்த ஓட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உரிமை மட்டும் இல்லை, நம்மளோட கடமை, நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த ஓட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ என்னடா இன்னைக்கு ஏப்ரல் 19 வந்துச்சு, அந்த கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டியா, இந்த கட்சிகிட்ட காசு வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஒருத்தர் தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் இப்போ நீங்கள் போட போகிற ஓட்டு தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு தான் இருக்குது. இந்த ஒரு ஓட்டை வச்சு நான் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ஒரு ஓட்டு ஒருத்தர் இந்த மாதிரி யோசிக்கிறதுனால பல பேர் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரி, ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறது, காசு வாங்கிட்டு நான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ இந்த எலெக்ஷன்ஸ்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த காசு கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு கட்சி அதிகமாக காசு கொடுக்குது, அந்த கட்சிக்கு ஓட்டு போடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நிறைய பீப்புள்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே சொல்கிறோம், நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ல அவன் கொடுக்கும்போது வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களோட உரிமையை, உங்களோட கடமையை, உங்களோட ரைட்ஸ், அதாவது உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களோட பவரை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருப்பான். எப்போ ஓட்டுக்கு காசு வாங்குறத மக்கள் நிறுத்துறாங்களோ அது வரையும் இந்த மாதிரி ஆட்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட உரிமையை நீங்கள் விற்காதீங்க, உங்களோட உரிமையை விலை கொடுத்து வாங்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஓப்பனாகவே சொல்கிறேனே, இந்திய அளவில் பார்த்தோம்னா ஒரு 5 கட்சி இருக்குன்னா அதில் ஒரு 3 கட்சி வந்து ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஓட்டு வேணால் வாங்கலாமா அவங்களை தவிர ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. பட் இது இருக்க 2 கட்சி இருக்குன்னா அந்த 2 கட்சியில் எந்த கட்சி வந்து, அதாவது எல்லா கட்சியுமே ஊழல் செய்வாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்போ இந்த 2 கட்சியில் மக்களுக்கு நல்லது செஞ்சு ஊழல் செய்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை அதிகமாக ஊழல் செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லது செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நான் யாருக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். உங்களோட உரிமை, உங்களோட ரைட்ஸு, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். பட் இந்த நாட்டோட நல்லதுக்கும் உங்களோட தொகுதி, அதாவது இதை சொல்ல மாட்டேன் பாருங்க, ஆட்சிக்கு வரது ஒருத்தவங்களா இருந்தாலும் உங்கள் தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க யார் அப்படின்றது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, எவ்வளோ நல்லது செய்யலை அப்படின்றத நீங்கள் உங்கள் தொகுதியை சுற்றி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 மணி வரையும் டைம் இருக்குது, ஒன்றும் மோசமாக போகல. இப்போ கூட யோசிச்சு நீங்கள் இதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கூட போய் ஓட்டு போட்டுருங்க. பட் இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஓட் பர்சன்டேஜ் வைக்க முடியுமோ அவ்வளோ வைப்போம். ஏன்னா நம்ம எல்லாரோட உரிமை இந்த ஓட். ஸோ அதை வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம், இம்பாக்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா, நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, 6 மணிக்குள்ளே போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களோட உரிமை, நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை, அதை கரெக்டாக செய்வோம், ஓட்டு போடுவோம். பாய்.